கோவையில் கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 21.55 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் கொள்ளளவு 44.61 அடியாக உயர்ந்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன். சிறுவாணி அணையோட நீர்மட்டம் 21.55 அடியாக உயர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 21.50 அடியாக உயர்ந்துள்ளது. இது தவிர கோவையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வேடப்பட்டி, புதுக்குளம், நரசிம்மபுரம் உள்ளிட்ட குளங்களில் தண்ணீர் வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலாத்தலமாக முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கியுள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பெரும்பாலான நாட்களில் தண்ணீர் வரத்து இருக்கும். எனவே கோவை மட்டுமின்றி பல்வேறு வெளி மாவட்டங்கள் பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் கோவை குற்றாலத்துக்கு வந்து அங்குள்ள அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து திரும்புவார். இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலையின் மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வனத்துறை ஊழியர்கள் நேற்று முன்தினம் காலை கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அம்சங்களை பார்வையிடுவதற்காக சென்றனர். அப்பொழுது அங்கு வெள்ளப்பெருக்கு இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை குறைந்ததும் கோவை குற்றாலம் அருவியை தண்ணீர் வரத்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு அங்கு பொதுமக்கள் மீண்டும் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறையினர் கூறியுள்ளனர். நேற்று முதல் இன்று காலை வரை 24 மணி நேரம் கோவை விமான நிலையத்தில் 18.70 மில்லிமீட்டரும், மேட்டுப்பாளையத்தில் 15 மில்லிமீட்டரும், பில்லூர் அணையில் 16 மில்லிமீட்டரும் மழையும், அன்னூர் பகுதியில் 12.50 மில்லிமீட்டர் மழையும், சூலூரில் 22.20 மில்லிமீட்டர் மழையும், தொண்டாமுத்தூர் பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழையும், சிறுவாணி அடிவாரத்தில் 73 மில்லிமீட்டர் மழையும், மதுக்கரை பகுதியில் 22 மில்லிமீட்டர் மழையும், பொள்ளாச்சியில் 24 மில்லிமீட்டர் மழையும், கிணத்துக்கடவில் 21 மில்லிமீட்டர் மழையும், ஆனமலை பகுதியில் 19 மில்லிமீட்டர் மழையும், ஆலியாரில் 30.40 மில்லிமீட்டர் மழையும், வால்பாறை தாலுகாவில் 51 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மேலும் வால்பாறையில் உள்ள சின்ன கல்லாறு பகுதியில் அதிகபட்சமாக 137 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்காக நன்றி ஞானசேகரன்.